உங்களுக்கு தொடர்ந்து வந்து சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்குறேன் மக்கள் சார்பாக. அதை நீங்கள் பதில் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஏன் வந்து இப்போது குங்குமம் வைக்கிறதுல தாலி செயின் போடுறதில்ல அப்படின்னு கேட்குறேன். அது பர்சனல். அது வந்து அதான் சொல்கிறேனே, தனிப்பட்ட ஃபேமிலி விஷயத்தை வந்து நம்ம இன்ஸ்டாக்குள்ளேயோ சோஷியல் மீடியாக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது. அது வந்து என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால வந்து நான் அதை பண்ணுறதில்ல. இன்னொன்று வந்து தாலி போட்டால் தான் குங்குமம் வச்சாதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மியூச்சுவல் இதில் இப்போல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஸோ அது என்னோட பர்சனல் அப்படிங்கிறனால வந்து நான் இன்ஸ்டாக்குள்ளே அதை கொண்டு வர விரும்பலை. ஆனால் நீங்கள் இப்போது கணவன் கூட வாழலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு ஒன்றும் கிடையாது. அது அப்படியே நிரந்தரமாக போகும்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரிட்டர்ன் பேக் வரும்னு சொல்ல முடியாது. பட் அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்படி பிரிஞ்சிருக்கும். மற்றபடி அது பொய் சொல்லி இல்லைங்க நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டியோட போய் உங்கள் பொழப்ப பாருங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? ஆமாம், இது வந்து எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இதை பண்ணுறனால என் குழந்தைய பார்க்கலன்னு யார் சொன்னா? இதுதான் என்னோட கேள்வி. ஒன் டே ஃபுல்லாக ரீல்ஸ் எடுத்துகிட்டே நின்றுட்டு இருக்க போகிறதில்ல. 1 hour தான் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். ரெடியாகிறக்கு 1 hour, ரீல்ஸுக்கு 1 hour. அதை வச்சு தான் நாங்கள் போட்டுட்டு இருக்க போகிறோம். பேலன்ஸ் 24 hours-ல் 22 hours இருக்குது. அந்த 22 hours நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன், அந்த 1 minute வீடியோவை பார்க்குறேன் நீங்கள், அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க விஷயம் தெரியாது. நான் என் குழந்தை கூட தான் முக்கால்வாசி இருக்கேன். அவளோட ஸ்டடீஸ், அவளோட லைஃப், அவளை வச்சு அவளுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ நான் வந்து என் குழந்தைய நல்லபடியாக தான் நான் வளர்த்துட்ருக்கேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறதுனால குழந்தைய பார்க்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. இன்ஸ்டாக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகபட்சம் 2 hours, அவ்வளோதான். மற்ற பேலன்ஸ் 22 hours குழந்தைக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆமாம், அது சொல்கிறாங்க. ஆக்சுவலி பாப்பா வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அவளோட டேலண்ட்டு இங்கே வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியும்ல என்னால். இன்ஸ்டா, இந்த சோசியல் மீடியா என்ன, அது ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மையும் நம்ம பார்க்கலாம். அதில் நிறைய தப்பும் வருது. பட் நம்ம டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு இடமாவும் அது இருக்குது. ஸோ பாப்பா நல்லா டான்ஸ் பண்ணுவாள். ஸோ அவளோட டான்ஸ் பண்ணுறதை நான் உள்ளே கொண்டு வந்து காட்டுறேன். அது வந்து எனக்கு வந்து ஒன்றும் தப்பாக தோணலை. அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் ரீல்ஸ் பண்ண விரும்புகிறா. அந்த நம்ம ஃபோன்லலாம் பார்க்குறாள், மற்ற குழந்தைங்களாம் வீடியோ பண்ணுது அப்படிங்கிறப்போ நானும் பண்ணுறேம்மா, ஓகே. ஒரு அம்மாவாக அவள் வந்து தப்பாக எதுவும் கேட்கல என்கிட்ட. ஸோ ஒரு குழந்தையோட ஆசை, சின்ன ஆசை. இதில் என்ன ஆயிடப்போகுது, ஒரு வீடியோ குழந்தை பாட்டு டான்ஸ் ஆடி போட்டால் என்ன பண்ணிட போகிறாங்கன்னு நினச்சி போடுறது தான். அவங்க லாஸ்ட்டில் குழந்தை லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கிடையாதுங்க. அது அவளுக்கும் வந்து அவளோட டேலண்ட்டோ, இல்லை அவள் வந்து கொஞ்சம் போல்டாக வெளியே வர்றதுக்கோ, இல்லை ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஆனால் அதை பண்ணுறக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. நானே பயப்படுவேன், ஆனால் என் பொண்ணு பயப்படல. நான் இதை பண்ணுறமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஸோ அதை வந்து நான் ஸ்டார்ட் அப்லேயே கொடுக்குறேன்னு கூட நான் நினச்சிக்கிறேன். ஆனால் உங்களை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போமா, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி? 1.5 வருஷம் இருக்கும். இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன உங்கள் வாழ்க்கையில்? ஸ்ட்ரகிள்னு கேட்டால் நிறைய நல்லவங்க கெட்டவங்க இதை வந்து நிறையா மீட் பண்ண பழகிக்கிட்டேன். இன்னொன்று என்ன, நான் ட்ராவலே பண்ணதில்லை, நான் வெளியே வர பழகிக்கிட்டேன். ஆனால் அந்த வெளியே வர்றதுலேயுமே வந்து கொஞ்சம் அந்த ஃபியர் நிறையா இருந்துச்சு. இது வரைக்கும் டேரெக்டாக யாரும் நம்மளை சத்தம் போட்டதில்லை. பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை லைக் பண்ணுற பீப்புள்ஸுங்கிறனால வெளியே வந்து ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் இன்ஸ்டாவில் பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் சேஃபாக பழகணும். அது ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை வச்சு நான் இதை சொல்கிறது. கொஞ்சம் நம்ம இன்ஸ்டாவில் பழகுறோன்னா ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமல், அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு ஃப்ரெண்டுனா அப்படியே ஒரு லிமிட், அதில் நிறுத்திட்டா பெட்டர் தென் உள்ளே கொண்டு வந்தோம்னா இங்கே யாருமே உண்மை இல்லை அப்படிங்கிறது நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஃபேக்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட சொல்கிறது வேறு. ஏன்னா நம்ம போய் அவங்க வீட்டை பார்க்க போகிறதில்ல, அவங்க ஊருக்கு நம்ம போகிறதில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பி ஐயோ பாவம்னு நினச்சிடும். அது நான் ரொம்ப பாவம்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ வந்து இன்ஸ்டாவில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ண இடம்னா, நம்ம ஹோப் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ஃபேக்கான பர்சன் அப்படின்னு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதையுமே வந்து ஏதோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கான்செப்ட் வைப்பாங்க, பொண்ணு அதுதான் மெயின் விஷயமே. ஐயோ பாவம்னு நினச்ச ஒரு பொண்ணு வந்து பார்த்துவிட்ட வேலை அது அப்படி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இன்ஸ்டாவில் பழகிறவங்க கிட்ட வந்து ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மீடியமான ஒரு பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இது எல்லாமே தாண்டி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கும்மி டான்ஸர், அதை தாண்டி ஒரு ஆட்டிடியூட் குவீனை தாண்டி உங்களை நீங்கள் பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க?
என்னை பார்த்து கேட்கணும்னா கொஞ்சம் போல்டாக இரு, ரொம்ப உடையிற, ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுற. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து வெளியே வந்து ஓகே இக்னோர் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லலாம். உள்ள கண்டிப்பாக வலிக்குது. இன்னொன்று இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு இதை விட்டு ஓடிடாத. கடவுள் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்துருக்காரு. நான் தேடி போய் கிடைச்சதில்ல, அது எனக்கு தேடி வந்து கிடைச்ச ஒரு விஷயம். கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசன் கம்பல்சரி இருக்கும். நீ பட்ட அவமானங்களுக்கோ இல்லை உன் கஷ்டத்துக்கோ ஏதோ ஒன்றுக்கான ப்ராஃபிட் உனக்கு எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்குது. கொடுத்ததை பிடிச்சி ஏறி போகிறதுங்கிறது என்னோட டேலண்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாத, தைரியமாக இரு, அவ்வளோதான். எவ்வளோ பேசினாலும் யார் என்ன பண்ணாலும் தைரியமாக இரு. இன்னொன்று யார் முன்னாடி அழுவாத, அது முடியல. ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அழக்கூடாது அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக அழுதுறேன். யார் முன்னாடி அழுகாத, இனி யாரையும் நம்பாத. இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ஒரு டெய்லி சொல்லிக்கிறேன் இப்போல்லாம் நான். இது வந்து நீ பண்ணணும் சங்கி, உனக்கான கோல்னா உனக்கு இதை கொடுத்துருக்காரு, நீ அந்த அச்சீவ்மெண்ட் உனக்கு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, தேடு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பீக் உனக்கு நின்றுட்டுருக்கு, போய் பிடிச்சிரு. பேசுகிறத பார்த்து பயந்து நின்றுட்ட, முடிஞ்சிடும். எப்படியாவது போய் பிடிச்சிருன்னு இன்னைக்கு வரைக்கும் போகிறேன். அது எங்கே கொண்டு போய் என்னை விட போகுதுன்னு எனக்கு தெரியாது, நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஆனால் கடவுள் எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, அதாவது முருகர் கொடுத்தது கண்டிப்பாக தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்லது தான் கொடுத்துருப்பார். ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சொந்த பந்தத்துக்கு நடுவில் கூட நீ எல்லாம் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். அவ்வளோதான், அவளாலலாம் முடியாது, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு, சுற்றி இருக்கிறவங்கன்னு, ஃபேமிலின்னு எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை நிறையாவே கேட்டிருக்கேன் நான். ஸோ அந்த நீயெல்லாம் அப்படிங்கிற இடத்துல நீயா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். அப்படி தான் இதையும் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னுமே வந்து இது கொடுத்ததுக்கான காரணத்தை என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் நான் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிமிடியன்ஸ் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அது எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு மெசேஜஸ் வரும், இங்கிலீஷ்லேயே வரும். ஒரு சில டைமில் எனக்கு அது நான் அந்தளவுக்குலாம் படிக்கலை, டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அவ்வளோதான். ஸோ கரெக்டாக எனக்கு படிக்க தெரியாது, கூகுளில் போட்டு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லாம் படிச்சிருக்கேன் நான். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இது ரீச் ஆகிருக்கு அப்படின்னா நான் அன்னைக்கு சொன்னது தான். நான் ட்ரெண்டாக இருக்கேனான்னு கேட்டால் அந்த கலை நல்லா வெளியே தெரிஞ்சிருச்சு. நீ என்ன கலையை வளர்க்குறேன்னு கேட்குறாங்க. நான் கலையை வளர்க்குறேன்னான்லாம் தெரியல. பட் கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்தது அந்த கலை உலகம் எங்கும் தெரியணுன்றக்காக நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த அப்படி ஒரு கலை கோயம்புத்தூரில் இப்படி ஒரு கலை இருக்குது, அது முருகருக்காக இப்படி ஆடுறாங்க அப்படின்னா அது கூடயே சேர்ந்து கம்யூனிட்டியும் சேர்ந்து வளருது. அதை நான் என்ன பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. கம்யூனிட்டி பேஸ்லலாம் கிடையாதுங்கக்கா. உள்ள நாடார் முதலியார் எல்லாருமே தான் இருக்காங்க. இவங்க வந்து அதை கம்யூனிட்டிக்காக தான் பண்ணுறாங்கன்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பட் அது நம்ம இன்னும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டையாக போய் சொல்ல முடியாது. நான் எல்லாருக்கும் நான் ஒரு வீடியோவே போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து என்னை திட்டிட்டு தான் போவாங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். நம்ம நீ என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் பேசுவேன்னா பேசிட்டு போ. பட் எனக்கு வந்து இது முருகர் வந்து அவரை பற்றியும் அந்த கலையை பற்றியும் வெளியே அனுப்புற கொடுத்த முதல் வாய்ப்பு. ரெண்டாவது எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் நம்புகிறேன், ரொம்ப டீப்பாக நம்புகிறேன் நான். ஆனால் அது எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி போயிட்டே இருப்பேன் நான். பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க, நான் போயிட்டே இருப்பேன்.